முத்து கூட நடந்த பிரச்சனையால ரோஹினி பார்த்தீங்கன்னா சாப்பிடாம வந்துடுறாங்க. இதனால அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு சொல்லி போறாங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கதிருவுமே வந்து சாப்பிட்றாரு. கதிர பார்த்து ரோஹினி பார்த்துட்டுருக்காங்கன்னா, "ஏய் ஃப்ராடு நீ மாட்டுனியா? இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா அவரு வந்துட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாரு. இத பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட சொல்ல மனோஜுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ச்சே அப்ப அவன் இந்த ஏரியாவுல தான சுத்துறான். நம்ம எப்படியாவது அவன புடிச்சிடணும். முத்துக்க புடிக்க முன்னாடியே நாம எப்படியாவது புடிச்சிடணும். முத்து புடிச்சான்னா அப்புறம் அந்த காசெல்லாம் எடுத்து அப்பா கிட்ட குடுத்துருவான். அப்புறம் நம்மளுக்கு அதில எந்த லாபமும் இல்ல. அதனால நாம புடிச்சு ஃபர்ஸ்ட்டு சப்டில இருக்கலாம் காசு குடுத்துடணும்." அப்படின்னு சொல்ல எப்படி பிடிக்குதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியுமே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு வந்துட்டு நம்ம அத்தைக்கிட்ட சொல்லி அது சாமியார் எது கூட்டு எங்கன வைக்கிறான்னு சொல்லி பார்க்கலாமா? அவருக்கு தான் இதுலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல, சரி ஏதோ ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் பார்த்துட்டீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்ல, அவங்களுமே வந்து பார்த்து சாமியார கூட்டு வராங்க. அவர் வந்தவர் பார்த்தீங்கன்னா, வெத்தல மை போட்டு அங்க தெரியுது, இங்க தெரியுதுன்னு சொல்லிட்டு, ஓட்டையான வெத்தலைய வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸ்ருதி பார்த்துட்டீங்கன்னா, என்னது இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு, காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்தில போய் ஈ, சூனியம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்பிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் சரியான பேக்கு அப்படின்னு சொல்ல, அவன் அப்படிதான் சின்ன புள்ளைலேருந்தே வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிருவான். சொந்தமா யோசிச்சு எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. டேய்! நீ எல்லாம் சும்மா இருடா. இது விஷயத்துலலாம் விளையாடக்கூடாது. நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்கு. அதனால தான் வந்துட்டு சாமியார கூட்டு வர சொன்னேன். நீ இத பத்தி தலையிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரவிய வாயடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருமே வந்துட்டு தெற்கு பக்கம் இருக்கு. அங்க போய் தேடினீங்களாடா கிடைச்சது அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவுமே வந்துட்டு, சரி சாமி நாங்க தேடுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா விட்டுர்றாங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஹினிய கூட்டு பார்த்தீங்கன்னா, அங்க போய் பொண்ணுகிட்ட விட்டு 2 பேரும் ஜாலியா பேசிட்டு மேக்கப்லாம் போட்டுருக்காங்க. ஆனா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து, மீனா வந்துட்டு கல்யாணத்து வேலையில ரொம்ப பிஸியா பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, கறிக்கடை மாமாவும் வராரு. அவரு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டு சார்பா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, முத்து பார்த்துட்டு, இவரு என்ன இங்க இருக்காரு? மலேசியா மாமான்னு இல்ல இவரு, இங்க என்ன வந்துட்டு எச்சி பாத்திரத்த எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய போய் கூட்டு வந்துட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா, மனோஜ், ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு வராங்க. கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பாருப்பா யார் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்ட, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அவர பார்த்துட்டு, என்னது இவரு மலேசியா இவரு ரோஹினியோட மாமா இல்ல மலேசியாவிலேருந்து வந்திருப்பாரு. இவரு என்ன ஒரு பிசினஸ் மேன் இங்க வந்து எச்சிஎல் எடுத்திருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் பேச அந்த வேளையில பார்த்தீங்கன்னா, பரசு மாமா குறுக்கிட்டு, "மாட்டீங்களா? இவரு தான் வந்துட்டு மாப்பிள்ளையோட தாய் மாமன். நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப தங்கமான மனுஷன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே கூட்டு சொல்ல, இவரு முத்துவ பார்த்து கறிக்கடை மாமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகி பதட்டத்திலே வராங்க. இத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன முத்து இப்படியெல்லாம் பேசுற? என்ன இது புதுசா பேசுற மாரி பார்க்குற? நான் தான் ரோஹினியோட மாமா. இது என் ஃப்ரெண்டோட கல்யாணம்" அப்படின்னு சொல்ல, உடனே பரசு மாமா வந்துட்டு, "என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க மாப்பிள்ளையோட தாய் மாமன் இல்ல சொன்னீங்க. பின்ன ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க" அப்படின்னு சொல்ல, "இல்ல சம்மந்தி அது வந்து ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. முத்து வந்துட்டு, "இல்ல மாமா அவரு எங்கள பார்த்த சந்தோஷத்துல வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம வாய் கொளறுது. வேற ஒண்ணும் இல்ல. நாங்க பார்த்துக்குறோம். நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பரசும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. முத்துவுமே வந்துட்டு, "ஏய் ஃப்ராடு இது மாட்டினதுனால நான் உனக்கு அப்பவே தெரியும். உன்ன பார்த்தம்போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா அப்பாவுக்கோசரம் தான் நான் அமைதியா இருந்தேன். ஆதாரம் கிடைக்காதனால ஏதோ ஒண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்ப நல்லா வசமா மாட்டினேன்" அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடை மாமாவ புடிச்சிட்டு, "என்ன ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்டுருக்காங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. மாமா என்ன நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரா இல்லையான்றத நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.